தயவு செஞ்சு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க குழந்தைங்கள ரொம்பவே கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா, ஒரு குழந்தை வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அநியாயமா இறந்து போயிருக்கு. ஈரோடு மாவட்டத்துல இருக்க அன்னை சத்யா நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் மாணிக்கம், மகாலட்சுமி. இவங்களுக்கு 5 வயசுல சாய் சரண் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கு. நேத்து நைட்டு இந்த சாய் சரனோட பேரண்ட்ஸ் அந்த குழந்தை சாப்பிட்றதுக்காக ஒரு வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க. அதை வாங்கி அந்த குழந்தை சாப்பிட்றப்ப எதிர்பாராத விதமா அந்த வாழைப்பழம் உணவு குழாய்க்கு போறதுக்கு பதிலா மூச்சு குழாயில போய் சிக்கியிருக்கு. இதனால அந்த குழந்தை மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்கான். இதை பார்த்து பதறி போன அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இம்மீடியட்டா அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. ஆனா அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் ஆல்ரெடி அந்த குழந்தை இறந்துட்டதா சொல்லிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஈஸியா சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுங்க. அப்புறம் அந்த குழந்தைங்களோட வாய்க்குள்ள ஈஸியா நுழையிற மாதிரி இருக்க சின்ன சின்ன டாய்ஸ், காயின் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க கைக்கு எட்டாத மாதிரி கொஞ்சம் தள்ளியே வைங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி மூச்சு திணறல் வர்றப்ப எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும் அப்படிங்கிறதையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு சோக்கிங்க பத்தி அவேர்னஸ் இருந்திருந்தா, அந்த குழந்தையோட உயிர காப்பாத்தியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த சோக்கிங்கோட ஃபர்ஸ்ட் எய்ட பத்தின வீடியோ வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன்.